ஹாய் ஹால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்து வீட்டுக்கு வர போகிறாங்க. சரி, அவங்களுக்காக வந்து லஞ்சு தான் வந்து செய்யணும். இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா வெயிலும் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்தது, நல்லா சன்னியாக இருந்தது. கொஞ்சம் நேரம் பசங்களை வந்து வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டோம். என்ன தான் சன்னியாக இருந்தாலும் கிளைமேட் பார்த்திங்கன்னா சில்லுன்னு தான் இருந்தது. சரி, கோல்டு வந்துடும்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டோம். பாப்பா வந்து உள்ளே வரவே மாட்டேன்னா. சரி, தர்ஷிகன் என்ன பண்ணான்னா காலிங் பெல்லில் வந்து ரிங் பண்ணி விட்டதும் பாப்பா வந்து யாரோ அந்த ரிங் சவுண்டு கேட்டாலே பார்த்திங்கன்னா பாப்பாவும் உள்ளே வந்துடுறா. அவன் வந்து ஐடியா பண்ணன்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தான். சரி, அவன் கூடயும் கொஞ்சம் நேரம் பாப்பா விளையாடிட்டே இருக்கட்டும், நானும் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். இப்போ தான் எந்திரிச்சோம். ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு சும்மா வெளியே போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தோம். சரி, ப்ரெட்டு இருந்தது காலையில், என்ன ஈஸியாக வந்து செஞ்சு சாப்பிட்றலாம். ஏன்னா மதியம் கொஞ்சம் ஹெவியாக தான் செய்ய போகிறேன். இவங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி பார்த்திங்கன்னா அக்கா வந்து வெஜ்ஜு, மற்ற குழந்தைங்களும் அண்ணாவும் பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து சாப்பிடுவாங்க அவங்கெல்லாம். சரி, நான் இன்றைக்கி வந்து வெஜ்ஜும் செய்யணும் நான்வெஜ்ஜும் செய்யணும், ரெண்டுமே செய்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக தான் வந்து ஃபுட்டு இருக்கும். சரி, காலையில் மட்டும் லைட்டாக வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ப்ரெட்டும் அதுக்கப்புறம் எக் ஆம்லேட் மாதிரி போட்டு சாப்பிட்டாச்சு. அதுவும் வந்து செய்யணும். அதுக்கப்புறம் வந்து முந்தின நாள் பார்த்திங்கன்னா இந்த பேன் கேக் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தார். நான் வீட்டில் எத்தனையோ முறை பேன் கேக் போட்டிருக்கேன். இந்த பேன் கேக் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அப்போ தான் நினச்சேன், நம்ம வீட்டில் போடுறது பேன் கேக்கா இல்லை வந்து தோசையான்னு சொல்லிட்டு. சரி, ஏதோ ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த கடையில் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நேற்றே வந்து நைட்டு போல் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். மீதி 2 பேக்கெட் தான் வந்து இருந்தது. ஒரு பேக்கெட்டில் வந்து 2 பேன் கேக் வந்து இருந்தது. அதே மட்டும் சூடு பண்ணிவிட்டு பாப்பாவும் தம்பிக்கும் வந்து கொடுத்துட்டோம். பாப்பாவுக்கு வந்து அந்த பேன் கேக்கை பார்த்ததும் சாப்பிட்ணுன்ட்டு அவளே பிச்சு எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து பேன் கேக் வந்து ஊட்டி விடுவா. பேன் கேக்குன்னு இல்லை, எது எடுத்தாலும் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுவா. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா பேன் கேக் அவங்க அப்பாவுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து நைட்டும் காலையிலையும் வந்து அவங்களே சாப்பிட்டுட்டாங்க, எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேட் ஆகிட்டார். சரி, நானும் கொஞ்சம் வந்து சுடு தண்ணி குடிச்சிட்டு பாப்பா வந்து சாப்பிட சொல்லி அவளோட சேரில் வந்து உட்கார வச்சுட்டு இருந்தோம். அவங்க அப்பா ரொம்ப நேரமாக வந்து ட்ரை பண்ணார் எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு, ஆனால் சுத்தமாக கொடுக்கல. ஃபைனலாக வந்து சரி போனால் போதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து ஊட்டி விட்டா. அம்மா பேன் கேக் போட்டு கொடுத்தா இறங்குறதில்ல, கடையில் வாங்கின்னு வந்து கொடுத்தா சாப்பிட்றது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? வாய் ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு. சரி, பசங்க 2 பேரும் பேன் கேக் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் எங்களுக்காக வந்து டீ போடுறதுக்காக வந்துட்டேன். சரி, முட்டையும் வந்து ஃபஸ்ட்டே வேக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து முட்டை எடுத்து ஒரு 6 முட்டை வந்து வேக போட்டேன். அதுலேயே வந்து அக்கா வந்து சாப்பிட மாட்டாங்க, எனக்கும் முட்டை வேணான்னு நான் சொல்லிட்டேன். சரி, பாப்பாவுக்கு தம்பிக்கும் அதுக்கப்புறம் அண்ணா 2 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 5 முட்டை மட்டும் வேக போடுறதுக்காக எடுத்தேன். ஆக்சுவலாக நான் பாப்பா வந்து கனெக்ட் பண்ணலை, ஏன்னா அவள் வந்து சாப்பிட்றதில்ல. என் ஹஸ்பண்ட் வந்து இல்லை கொஞ்சம் சாப்பிடுவாங்க. சரி, அவளுக்கும் சேர்த்து வச்சேன். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஒரு முட்டை மீண்டே போச்சு. மறுபடியும் வந்து அந்த முட்டை யாருமே தொடவே இல்லை. சரி, எங்களுக்கு வந்து நான் முட்டை ஆம்லேட்டுக்காக தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ரெட் டோஸ்ட் வந்து ஒரு பக்கம் பண்ணிட்டேன். முட்டை ஆம்லேட்டுக்காக வந்து தம்பி சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு நான் கம்மியாக முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணி போடுவேன். சரி, நாங்கள் எங்களுக்கு வந்து ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் பாதி குக்காகாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவோம். பசங்களுக்கு கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணணும். ஏன்னா அந்த ஆஃப் பாயில் மாதிரி தான். நான் வந்து இந்த லைட்டாக வந்து குக் பண்ணி எடுத்து அந்த ப்ரெட்டு மேலே வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, தம்பியும் கேட்டதுனால பெப்பர் எதுவும் ஆட் பண்ணாமல் சால்ட் மட்டும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி பேன் வந்து நான் வச்சுருப்பேன். சப்பாத்திக்கு தனியாக தோசைக்கு தனியாக தான் பேன் வச்சுருப்பேன். சப்பாத்தி பேனில் வந்து போட்டு ஆம்லேட்டும் வந்து எடுத்தாச்சு. சரி, எங்களோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு டீயும் போட்டு வச்சாச்சு. கொஞ்சம் ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு டீ குடிச்சிக்கலாம். என்ன பண்ணோம்?
தர்ஷா என்ன பண்ணோம்? ஓப்பன் பண்ணிட்டா. I won't do it without your permission anymore. That's இருக்கேன். அப்படியா? தெரியாது. அவ்வளோ ஒரு பைட் சாப்பிடுறீங்க. ஐயோ. நல்லா இருக்குதா? வீட்டுக்கு ஃப்ரெண்டோட ஃபேமிலி எந்த ஃபேமிலி வந்தாலும் சரி, நான் வந்து பிரியாணி தான் வந்து யூஷுவலாக செய்வேன். எப்போவுமே வந்து பிரியாணியே செய்கிறோமே, இந்த முறை வந்து கொஞ்சம் கீ ரைஸும் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவியும் சிக்கன் 65 வந்து பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து இல்லை அவர் வந்து பிரியாணி நல்லா சாப்பிடுவார், நீ பிரியாணியே செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்பயுமே யார் யூஷுவலாக வந்தாலும் நான் பிரியாணி தான் செய்கிறேன். சரி இந்த முறையும் வந்து பிரியாணியே செய்யலான்னு சொல்லிட்டு தான் மட்டன் பிரியாணி வந்து பிளான் பண்ணேன். எப்போவுமே வந்து சிக்கன் பிரியாணி தான் அதிகமாக நான் ஃப்ரீக்வெண்ட்டாக செய்கிறது. சரி மட்டன் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நான் வெஜ்ஜு வந்து சமைச்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வெஜ்ஜு வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். வெஜ்ஜுக்கான ஐட்டமெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜுக்கு வந்து போயிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நான்வெஜ் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதோட கரண்டி ஏதோ ஒன்று வந்து மிக்ஸ் ஆகிடும் வெஜ்ஜில். சரி நம்ம வந்து வெஜ்ஜை முடித்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நான்வெஜ் வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேரட்டும் பீட்ரூட்டும் வச்சு பொரியலும், அதுக்கப்புறம் முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். முள்ளங்கி சாம்பார் செஞ்சேன் அப்படின்னா தர்ஷா வந்து நல்லா சாப்பிட்றா. பாப்பாவுக்கும் வந்து முள்ளங்கி சாம்பார் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு. அவளுக்கு வந்து துவரம் பருப்பு போட்டு வைக்கிற சாம்பார் வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த முள்ளங்கி மட்டும் போட்டு துவரம் பருப்பு கொஞ்சம் அது கூட பாசிப்பருப்பும் கலந்தால் தான் வந்து அவளுக்கு அந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்து பிடிக்குது. சரி அதே மாதிரி வச்சிடலாம். ஏன்னா பாப்பாவும் வந்து பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்லன்னா நம்மளுக்கு சாம்பார் ரைஸ் வந்து கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கும் ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் செஞ்சேன். ரெண்டும் வந்து 2 கேரட்டு 1 பீட்ரூட் வந்து போதும். ஏன்னா ஒருத்தர் மட்டும்தான் வந்து இன்றைக்கி வெஜ்ஜு சாப்பிட போகிறாங்க, மற்றவங்க எல்லாருமே வந்து நான்வெஜ்ஜு தான் வந்து சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் செஞ்சுட்டேன், நிறைய குவான்டிட்டி செய்யாமல். இந்த பொரியலுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கார்லிக்கு எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை கார்லிக் போட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு காயை கொட்டிட்டேன். அவ்வளோதான். இதோட வந்து இந்த கேரட் பீட்ரூட் பொரியல் வந்து சீக்கிரமாக வந்து ரெடி ஆயிரும். சரி முட்டையும் வந்து நான் வேக போட்டுட்டேன். இவங்க மறுபடியும் வந்து ஷாப் போயிட்டு கொஞ்சம் முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நான் வந்து பிரியாணி செய்கிறேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து அரைப்பேன். சரி இஞ்சி வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்தது, சரி போய் வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி அவங்களும் இஞ்சி அதுக்கப்புறம் பால் முட்டை இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே நான் வந்து பீட்ரூட்டு பொரியலும் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதெல்லாம் வந்து அவங்க எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் ஒரு பக்கம் வந்து சாம்பாருக்கான முள்ளங்கியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஈஸி. இந்த கட்டிங்கு இந்த வாஷ் பண்ணுறது இதெல்லாம் தான் கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து நம்ம அடுப்பில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வச்சுருக்கிற காயை வந்து வதக்கி விட்டுட்டேன். நான் ஃபஸ்ட்டே வந்து பருப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 விசில் விட்டு பருப்பு பூண்டு மஞ்சத்தூள் அப்புறம் சீரகம் போட்டு அதை வந்து விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். அந்த முள்ளங்கியும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதை எடுத்து கொட்டி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதான், சாம்பாரோட வேலையும் முடிஞ்சுது. ஒரு பக்கம் பொரியலுக்கும் வச்சாச்சு, ஒரு பக்கம் சாம்பாருக்கும் வச்சாச்சு. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டே வந்து நான் ரைஸுக்கும் வந்து வச்சுட்டேன். பொரியலுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இது ரெண்டும் போட்டுட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்தோம் அப்படின்னா பொரியலும் வந்து ரெடி. ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக வந்து வேலையை முடிச்சிட்டேன். ஃபைனலாக வந்து தேங்காய் போட்டு வந்து இறக்கணும். தேங்காய் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரோசன்லேயே வச்சுருந்ததுனால கட்டியாக இருந்தது, முன்னாடியே வந்து எடுத்து வெளியே வச்சுருக்கணும். சரி பொரியலுக்கு தானேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதை சூட்டோடையே வந்து அந்த தேங்காய் வந்து
நார்மலாக ஆயிடுச்சு. நல்லா பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் சாம்பாரும் ரெடி ஆகிட்டு இருக்குது. சரி அவ்வளோதான் வந்து அதோட பாட் வந்து முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் மட்டனையும் வந்து வேக போட்டுட்டேன். மட்டன் வந்து டேரெக்டாக குக் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வேகிறதில்ல. அதனால் ஒரு 5 விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் குக்கரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். மஞ்சத்தூளெல்லாம் போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு, ஏன்னா எண்ணெயெல்லாம் விடல, மட்டன்லேயே வந்து கொழுப்பு இருக்குது, அந்த கொழுப்புலேயே வந்து எண்ணெயெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு 5 விசில் மட்டும் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அப்படியே வந்து சைடில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். அங்கே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டன் வந்து குக் பண்ண எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு அரைச்சோம் அப்படின்னா அதோட கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஒரு மாதிரி க்ரீனாக ஆகாது. நீங்கள் அதை எடுத்து ஸ்டோர் பண்ணாலும் வந்து க்ரீன் கலராக மாறாது. சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது கொத்தமல்லி இலை போட்டு இறக்கி எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு தான். ஆல்மோஸ்ட் வந்து 11 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சு. அவங்க வந்து ஒரு 1 o'clock அந்த மாதிரி வந்துடுவாங்க. சரி வந்து பிரியாணி மட்டும் தானேன்னு சொல்லிட்டு பிரியாணி ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நார்மலாக வந்து பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அரிசியும் வந்து ஒரு பக்கம் ஊற வச்சுட்டோம். இந்த ஸ்டேஜில் அங்கே வெங்காயம் வதங்கும் போதே அரிசி ஊற வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அந்த அரிசி வந்து நான் புது அரிசி, இது எப்படி வந்து வேகும் அப்படின்றது எனக்கு தெரியல. சரி நான் முன்னாடியே வந்து ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் ஒரு 1/2 an hourக்கு முன்னாடியே வந்து அரிசியை வந்து ஊற வச்சுட்டேன். அவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது புது அரிசின்றதுனால முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நார்மலாக இந்தியா கேட்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து ஜஸ்ட்டு தண்ணி விட்டு அந்த பிரியாணிக்கு தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து நான் அரிசியை கழுவி வைப்பேன். அது வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். இது எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். இந்த முறையும் பிரியாணி அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருந்தது. சரி ஸ்பைசஸ்க்கெல்லாம் வந்து எடுத்த பாட்டிலெல்லாம் எடுத்து மறுபடியும் வந்து அங்கேயே எடுத்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்பப்போ கையோடய எடுத்து வச்சுட்டா தான் உண்டு. இல்லைனா வந்து நம்மளால் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுன்றது கஷ்டம். நான் எடுக்கிற பொருளை வந்து அப்பப்போ வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயமும் நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு. அது கூட வந்து கொத்தமல்லி, புதினா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கூடயே நான் பச்சை மிளகாவும் வந்து ஒரு 5, 6 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணேன். இப்போ வர பச்சை மிளகா பார்த்திங்கன்னா காரமே இல்லை. ஸோ 5, 6 பச்சை மிளகா ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா போட்டு லைட்டாக பச்சை வாசனை போகணும். ரொம்பலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக பச்சை வாசனை போன பிறகு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நான் 4 வெங்காயம் எடுத்தேன். அதுக்கு பாதியாக வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதே நான் சிக்கன் பிரியாணி செய்கிறேன் அப்படின்னா நான் 1 தக்காளி தான் வந்து ஆட் பண்ணுவேன். மட்டன் பிரியாணி செய்கிறதுனால நான் 2 தக்காளி வந்து ஆட் பண்ணுறேன். இந்த முறை ரொம்ப சிம்பிளான மசாலா தான் வந்து ஆட் பண்ணேன். யூஷுவலாக செய்யும் போது நான் ஓன் மசாலா வந்து ஒன்று வீட்டிலே வந்து அரைப்பேன். அந்த மசாலா தான் வந்து போடுவேன். இந்த முறை பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிளாக வந்து செய்யலான்னு சொல்லிட்டு கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் எந்த மசாலாவும் வந்து நான் ஆட் பண்ணலை. அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். தயிரும் பார்த்து அளவாக தான் வந்து ஆட் பண்ணேன். ஒரு 4, 5 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணேன். சின்ன டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மட்டனும் நல்லா வெந்துருச்சுல அதை வந்து இதில் கொட்டி தண்ணி எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை. ஃபஸ்ட்டு இதை கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி சேர்ந்துரும்னு சொல்லிட்டு நான் வந்து தண்ணி மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்தெல்லாம் போட மாட்டேன். ஒரு ஒரு கண்ணிலே பார்த்து ஓகே இந்த தண்ணி வந்து போதும்னு சொல்லிட்டு நான் அளவாக வந்து பிரிச்சுப்பேன். சிக்கன் 65க்கும் அப்புறம் சிக்கன் கிரேவிக்கும் பார்த்திங்கன்னா அவங்க சிக்கன் தான் வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் போன்லெஸ்ஸான சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வைங்க, சிக்கன் 65க்குன்னு சொல்லிட்டேன். அது 2த்தையும் பிரித்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தார். அப்படியே வந்து சிக்கன் அந்த பக்கம் வந்து பிரியாணிக்கு ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் சிக்கன் 65 கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா கெஸ்ட்டெல்லாம் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நான் கூட சூடாக வந்து சிக்கன் 65 போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் 65 பார்த்திங்கன்னா நான் வந்து 65 மசாலா வந்து வச்சுருந்தேன், ரெடிமேட் மசாலா.
அதை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, லெமனு, முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு. முட்டையில் வந்து நான் ஹோல் முட்டையும் வந்து ஆட் பண்ணல. ஒயிட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லோ வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஒயிட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். எல்லோவோட போட்டோன்னா அப்படி அவ்வளோ டேஸ்ட்டு வந்து வரமாட்டேங்குது. அதனால் நான் வந்து ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பக்கம் அப்படியே தண்ணியும் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி போட்டுட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். எனக்கு என்னவோ வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் வச்சு வெஜ்ஜி ரைஸ்லாம் செய்கிறத விட இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் பிரியாணி செய்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ரொம்ப சிரமமாக இருக்கிறதில்ல. ஈஸியாக சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம். அதனாலேயே நான் வந்து யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா நான் பிரியாணி தான் வந்து சூஸ் பண்ணுவேன். டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். இதே வெஜிடபிள்ஸில் வந்து செய்கிறோம் அப்படின்னா நிறைய வந்து காய் கட் பண்ணணும். நிறைய வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாம்பார், பொரியல்ன்ட்டு தனித்தனியாக செய்கிற மாதிரி இருக்கும். இதே நான்வெஜ் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எனக்கு வந்து முடிஞ்சிடும். ஒரு வழியாக பிரியாணி எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. கெஸ்ட்டும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் ஃபுல்லாக வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் இதோட வந்து வீடியோவும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.